இன்னைக்கு நம்ம ரொம்பவே மிஸ்ட்ரியா போயிட்டு இருக்கிற த ஏ லிஸ்ட்ன்ற வெப் சீரிஸோட செகண்ட் சீசன் தாங்க இனிதே ஆரம்பிக்க போறோம். ஸோ எல்லாருமே ஃபர்ஸ்ட் சீசன்ல இருக்கிற ஒரு எபிசோடுமே கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க அப்படி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்ல இருக்கிற லிங்க் எல்லாம் டச் பண்ணி அந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படி இந்த செகண்ட் சீசனை பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. இந்த செகண்ட் சீசன்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, நம்ம ஃபர்ஸ்ட் சீசன்ல கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா தெரியும், அது கொஞ்சம் லோ பட்ஜெட்ல தான் எடுத்திருப்பாங்க. அந்த சிஜிஐ கிராபிக்ஸ் எதுவுமே அவ்வளவா போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த சீசன் 1 நல்லா போனனால சீசன் 2 ரொம்பவே செலவு பண்ணி ஒரு நல்ல தரமான ப்ராடக்ட் கொடுத்திருக்காங்க. கூடவே ஒரு 2-3 புது கேரக்டர் வரப்போகுது. அது போக இன்னுமே இந்த சீரிஸ் கொஞ்சம் டார்க்காவும் போக போகுது. சோ ஃபர்ஸ்ட் சீசனே வேற லெவலா போயிருக்கும். இப்ப செகண்ட் சீசன் அதை விட பயங்கரமா வெறும் 8 எபிசோட்ல முடிக்க போறாங்க. அதனால வரப்போற எந்த ஒரு எபிசோடையும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி எல்லா எபிசோடையும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு அந்த மணியை அப்படியே லைட்டா தட்டி விட்டீங்கன்னா நம்ம சேனல்ல எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்குமே நோட்டிஃபை ஆகி பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அது கூடவே சேர்ந்து நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ரீச் ஆகும். அதனால மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அது கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் மறக்காம அமைக்க விட்டுருங்க. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்க. இன்னைக்கு எபிசோடுமே ஒரு அடிப்பொலியான எபிசோடா தான் இருக்க போகுது. அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சீரிஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு விட்டுருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யுவர் மென் வாய்ஸ் சேனல். நான் உங்க டேவிட். இப்போ வாங்க வீடியோக்கு போவோம். எபிசோடோட ஸ்டார்டிங்லே நம்ம ஒரு பிசியோதெரபிஸ்ட் தான் வந்திருக்கா. அதாவது அவ அந்த தீவை விட்டு தப்பிச்சிட்டா. அவ எப்படி தப்பிச்சா, மத்தவங்க எல்லாம் எங்கன்னு இனிமே தான் பாப்போம். நம்ம மியாட்ட அந்த டாக்டர் வரிசையா கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு இன்னும் அந்த பழைய பிளாஷ்பேக் எல்லாம் வந்து போகுதா அப்படின்னு. அதுக்கு நம்ம மியாவுமே நல்லா கோஆபரேட்டிவா தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த டாக்டருமே உனக்கு பிசிக்கலா எதுவும் சைடு எஃபெக்டும் இருக்கா அப்படி இப்படின்னு கேட்கறாங்க. நம்ம மியாவுமே அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நான் தான் நல்லா இருக்கேன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம டாக்டருமே ரொம்ப தேங்க்ஸ் மீ, நீங்க கூட நல்லா கோஆபரேட் பண்ண, உன்னோட கோஆபரேஷனுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மியா அதுக்கு என்னால அது எதுவுமே உண்மை இல்லைன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆம்பரும் இல்ல, மிஜ்ஜும் இல்ல, அந்த பெராகிரின் தீவுல நடந்த எல்லாமே போயினா என்னால சடனா ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த டாக்டர், நீ அந்த தீவுக்கு கேம்பிங் போனனால அங்க இருக்கிற கெமிக்கல் சோனியா நல்லா அஃபெக்ட் பண்ணிருச்சு. அதனாலே நீயா ஒரு கற்பனை உருவாக்கிக்கிட்ட, அது உண்மைன்னு நீயே நினைச்சுக்கிட்ட, அதுல இருந்து வெளியே வரதுக்கு உனக்கு இவ்வளவு வாரம் இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே அந்த தீவுல நம்ம மியாவும் அலெக்ஸும் ஆம்பருக்கு அந்த அனிமோ சீனை குத்துற அந்த சீனை காட்டுறாங்க. குத்திட்டு 2 பேருமே அப்படியே கீழே படுத்திருக்காங்க. அந்த ஏரியாவே புகமூட்டமாயிருது. அதாவது அந்த சயின்டிஸ்ட் எல்லாமே அங்க வந்துட்டாங்க. அப்படி நம்ம மியாவும் அலெக்ஸ் எங்கடி இருக்கா அப்படின்னு தேடி வர போறாங்க. அப்ப அந்த சயின்டிஸ்ட் வந்து நம்ம மியாவை நம்ம அலெக்ஸ் எடுத்து பிரிச்சு கூட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம அலெக்ஸ காட்டுறாங்க. நம்ம அலெக்ஸ் அந்த சயின்டிஸ்ட் எல்லார்ட்டையும் மாட்டிக்கிட்டா போல. அவங்களோட அந்த பில்டிங்ல தான் இருக்கா. ஆனா ஜெயில் மாதிரிலாம் இல்ல, பைப்ல நல்லா சுதந்திரமா தான் இருக்காங்க. 50 பேரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம எப்படி இந்த லாக்டவுன் டைம்ல எல்லாம் குவாரண்டைன்ல இருந்தோமோ அதே மாதிரி இவங்க யாருமே வெளியே போக விடல, வெளி உலகத்துக்கு கூட கான்டாக்டும் பண்ண விடல. அது உள்ளுக்குள்ளே என்னனாலும் பண்ணிக்கங்கடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. நம்ம அலெக்ஸுமே எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு அப்படியே உள்ள போறா. அங்க நம்ம கெய்லி, ஜாக், ஜென்னான்னு 50 பேருமே இருக்காங்க. அப்படியே அங்க வேலை பாக்குற ஒருத்தவங்களும் நம்ம அலெக்ஸ் கூட்டு இந்த புக் வச்சுக்கோ, போன வாரம் தான் உனக்கு புக் கொடுத்த இருக்கு, அதுக்குள்ள முட்டி படிச்சிட்டியா நீ அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம அலெக்ஸுமே என்ன பண்ணீங்க தான் பயங்கரமா போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறா. உடனே அவங்களுமே சரி கையை கூட செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் பிளட் டெஸ்ட் எடுத்து பண்றாங்க. அதாவது ஆம்பரால இவங்க எதுவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த தீவுனால எதுவும் பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இந்த ரிசர்ச் போல. இப்ப இங்கிட்ட நம்ம மியாவை காட்டுறாங்க. நம்ம மியாட்ட அந்த டாக்டர் கேக்குறாங்க, ஆமா உங்க அம்மா சொன்னாங்க நீ இன்னும் தூங்குறது கஷ்டப்படுறியாமே, நீ இன்னும் அவனை பத்தி எல்லாம் கனவு கண்டுகிட்டு இருக்கதானே அப்படின்னு நம்ம தேவ பத்தி கேக்குறாங்க. நம்ம மியா அதுக்கு கரெக்ட் தான், என்னால அவன் கூட இருந்தப்ப அந்த ஃபீல் இருக்கு பாத்தீங்களா, அதை மறக்கவே முடியல. ஆனா நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவன் மூஞ்சி எனக்கு ஞாபகமே வர மாட்டேது, அதுவும் அந்த சைடு எஃபெக்ட்னால தான் போல அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அப்படியே நம்ம தேவ காட்டுறாங்க. அங்க நமக்கு ஒரு ட்விஸ்டுமே கொடுத்து போடுறாங்க. என்னன்னா இந்த சீரியல் எல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா, இனி இவருக்கு பதில் இவர்னு, அதே மாதிரி நம்ம தேவுக்கு பதிலா வேற ஒருத்தரை போட்டு இதான் தேவன்ட்டாங்க. ஆனா நம்ம தேவ் அந்த காட்டுக்குள்ளதான் மாட்டிருக்கான். அப்படி நம்ம லூக்கா எப்படி இருந்தானோ அதே மாதிரி இப்ப நம்ம தேவுமே காட்டுக்குள்ள சர்வே பண்ணிட்டு இருக்கான். இவன் அப்படி இருந்துகிட்டு இருக்கிறப்ப சுத்தி அந்த சயின்டிஸ்ட்மே தேடி வந்துட்டாங்க. நம்ம தேவ அவங்க கிட்ட மாட்டாம ஆட்டம் கணிச்சுட்டு இருக்கான் போல. அவங்க வரப்ப அப்படியே ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிடறான். அப்படியே அவங்க போனதுக்கு அப்புறமா இவனும் கிளம்பி போயிடறான். அந்த மரத்துல ஒரு வினோதமான சிம்பிள் இருக்கு. இப்ப நம்ம லூக்காவை காட்டுறாங்க. நம்ம லூக்காவும் அவங்க கூட அந்த பில்டிங்ல தான் மாட்டிருக்கேன். அதாவது நம்ம அலெக்ஸ், ஜாக், ஜென்னா, கெய்லி கூட நம்ம பையன் பயங்கரமா ஸ்விம்மிங் எல்லாம் பண்ணிட்டு வெளியே இருந்து சொல்றான். அப்ப நம்ம அலெக்ஸ் நம்ம லூக்காட்ட வந்துட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கறான். நம்ம லூக்காவுமே அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறான். நம்ம அலெக்ஸ் எல்லார்ட்டும் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. எதுக்கு நான் இங்க தப்பிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பிளான் போறாங்க போல, அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம அலெக்ஸ்மே கரெக்டா வெளியே போறா. அப்ப நம்ம லூக்கா நம்ம அலெக்ஸ் பிடிச்சு, அலெக்ஸ் நல்லா யோசித்துக்கோ, நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இதுதான் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். இங்கிட்டு நம்ம மியா அந்த தெரபி செஷன் எல்லாம் முடிச்சு வீட்டுக்குள்ள வரா. அப்ப அப்படியே மாடிக்கு போக பாக்குறா. உடனே நம்ம மியாவோட அம்மா, மியா நீ ஒரு டாக்டர் என்ன பேசணும், அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்கறா. நம்ம மியாவுமே நான் எதுவுமே பேசல, அதை பத்தி விடுங்க அப்படின்னு சொல்றா. உடனே அவங்க அம்மா, மியா எனக்கு புரியுது உனக்கு போர் அடிக்கும் இதை பத்தியே திருப்பி பேசுறதுக்கு, ஆனா உனக்கு என்ன பிரச்சனைனாலும் எப்பனாலும் என்கிட்ட எதுனாலும் சொல்லு, நீ ரொம்பவே கஷ்டப்பட்ட, இனிமேலாச்சும் கொஞ்சம் ஹாப்பியா இரு, நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மியாவுமே கண்டிப்பா நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன், நான் இப்ப ஃப்ரெண்ட்ஸா பார்க்க போனோம், அதனால நான் ட்ரெஸ் கூட எடுத்து வைக்கல, நான் போய் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்மெண்டா மேல போறா. நேரம் மேல போய் அந்த கபோர்டை திறக்கிறான். நானும் உங்களை மாதிரி தான் ட்ரெஸ் எடுக்க போறான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. என்னன்னா நம்ம மியா அப்படியே அந்த ட்ரெஸ் எல்லாம் விலைக்கு
இறக்கி விட்டு அங்க பின்னாடி இருக்கிற செவத்துல நிறைய போட்டோஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கா. அதெல்லாம் எதை பத்தினா அந்த பெரகிரின் ஐலாண்ட்ல நடந்தது பத்தி தான். கூடவே இந்த சோசியல் மீடியா இருக்கு பாத்தீங்களா, அதுல இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்னு தேடி தேடி இந்த ஜென்னா, கெய்லி, ஜாக், ஹாரின்னு அம்புட்டு பேத்தோட போட்டோவுமே எடுத்து வச்சிட்டா. ஏன்டா என்னைய வாடா மெண்டலாக்க பாக்குறீங்க, இதெல்லாம் பொய்னு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டா நம்ம மியா. இப்போ இங்கிட்டு அந்த பில்டிங்ல இருக்கிற மத்தவங்க எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே ஒரு டேபிள் உட்காந்து தப்பிச்சு போற பிளான பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜாக் சொல்றான், ஆனா நம்ம இதுல ஏதாச்சும் தப்பு பண்ணோம்னா நம்ம மாட்டிக்கிறோமே அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம அலெக்ஸ் சொல்றா, ஏன்டா நம்ம ஆல்ரெடி மாட்டிதான்டா இருக்கோம், இதுல ட்ரை பண்ணி எப்படியாச்சும் தப்பிச்சு போக பார்ப்போம் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம லூக்கா, நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன், ஆனா கொஞ்சம் பேர் மாட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம கையில இருக்கு, நீங்க எல்லாருமே ஏன் இது ஒரு ஜெயில் மாதிரி பாக்குறீங்க, இங்க ஸ்விமிங் பூல் இருக்கு, நமக்கு விளையாடுற கேம்லாம் இருக்கு, அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேக்குறான். உடனே நம்ம சொன்னா அதுக்கு எது இது உனக்கு ஃப்ரீடமா, இன்னொரு வாட்டி நீ அந்த செஸ் கேரம் விளையாட கூப்பிட்டேன்னு வச்சுக்க உடனே அவ்வளவுதான். இப்படி இருக்கிறதுக்கு பேசாம நம்ம முன்னாடி இருந்தோம் பாருங்க, இந்த ஆம்பர் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி, அப்படி இருந்தப்ப கூட நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருந்த மாதிரி இருந்துச்சுல அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே நம்ம கேலிக்கு அடிவேர்லாம் கலங்கிருது. ஏமா இப்ப எதுக்குமா நீ அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயம், அதை நான் மறக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறப்ப அங்க வேலை பார்க்குற ஒருத்தவங்க வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு இவங்கிட்ட என்ன எல்லாரும் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாசமா தான் கேட்கறாங்க. உடனே இவங்க அன்பு பேரும், நாங்க எல்லாரும் உங்களுக்கு எவ்வளவு வெறுக்கிறோம் தான் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவங்க அதுக்கு, எனக்கு புரியுது, எனக்கு நல்லாவே புரியுது, உங்க எல்லாத்தையுமே இங்க இருக்கிறது பயங்கரமா போர் அடிக்குது, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்றீங்க, ஆனா இந்த குவாரண்டைன் உங்க எல்லாத்தையுமே பத்திரமா வச்சுக்கிறதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம அலெக்ஸ், எதுட்ட இருந்து பத்திரமா வச்சுக்கிறதுக்கு, அந்த ஆம்பர்ட்ட இருந்தா இல்ல அந்த மிஜிட் இருந்தா? உடனே அதுக்கு அவங்க, அலெக்ஸ் அந்த ஆம்பர் பிரச்சனை எல்லாம் இப்ப நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு, அதை பத்தி நீ பயப்படவே வேணாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம அலெக்ஸ், இது ஆம்பர் உங்க கண்ட்ரோல்ல இருக்கா, நாங்க எங்க கண்ணால பாத்துட்டு இருந்தோம் ஆம்பர் அந்த மலை உச்சில நின்னுட்டு இருந்தா, திடீர்னு ஒரு ஆள் ரெண்டு ஆளா எப்படி மாறினாங்க, ஆம்பர் இன்னும் அந்த தீவுல தானே சுத்திக்கிட்டு இருக்கா, நாங்க எங்க இருக்கோம் என்ன இடம்னு இது தெரியலையே அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு அவங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டேன், நிலைமை இப்ப நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு நம்ம ஜாக் டக்குன்னு, அப்ப பிரெண்டனுக்கு என்னாச்சு, அவன் ஆம்பரோட மைண்ட் கண்ட்ரோல்ல தான் இருந்தான், அவன் இப்ப எப்படி இருக்கான், அவனை பத்தி யார் சொல்லுங்க, நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம அலெக்ஸ்மே, ஆமா பெட்டலுமே எப்படி இருக்கான்னு சொல்லுங்க, நான் லாஸ்ட் டைம் பாக்குறப்ப அவளுமே ஆம்பர் கண்ட்ரோல்ல இருந்தா, இவ எப்படி இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க, நான் உங்களை கண்டிப்பா நம்புறேன் அப்படின்னு சொல்றான். உடனே டக்குன்னு அவங்க, எனக்குமே உங்களுக்கு இதை பத்தி எல்லாம் சொல்லணும் ஆசையா தான் இருக்கு, ஆனா எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே கரெக்டா நம்ம பெட்டல தான் காட்டுறாங்க. நம்ம பெட்டலுமே வெளியே போட்ல தப்பிச்சு போனா பாத்தீங்களா நம்ம ஹாரி கூட. அதனால இப்ப ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, உள்ள ஒரு டாக்டருமே வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே நம்ம பெட்டல், உங்களுக்கு நல்லா தெரியுமா என்னை பார்க்க விசிட்டர்ஸ் யாரும் வரலையா, எனக்கு ஒரு போன் கால் கூட வரலையா அப்படின்னு ரொம்பவே பாவமா கேட்கறாங்க. அவங்களுமே சொல்ல மனசு இல்லாம சொல்றாங்க எதுவுமே வரல. நம்ம பெட்டலுமே புரிஞ்சுக்கிறா, பரவாயில்ல பரவாயில்ல எனக்கெல்லாம் யார் கால் பண்ண போறா அப்படின்னு சொல்லிக்கிறா. இப்ப இங்கிட்டு நம்ம மியாவை காட்டுறாங்க. நம்ம மியா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறான்னு சொல்லிட்டு இருந்தா பாத்தீங்களா, அதை தான் காட்டுறாங்க. நம்ம மியா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப அப்படியே இவங்க ஒரு காஃபி ஷாப் போறாங்க. அங்க நம்ம மியா ஒரு விஷயத்த பாக்குறா. என்னன்னா அங்க ஆம்பர் மாதிரியே ஒரு திண்டுகிட்டு இருக்கா. நம்ம மியாக்கு பக்குன்னு ஆயிருது, ஒரு வேலை ஆம்பரா இருக்குமோ அப்படின்னு ரொம்ப கியூரியாசிட்டியோட பாக்குறா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்கிட்டு காஃபி வாங்க போயிட்டாங்க. நம்ம மியா அது யாரா இருக்கும் அப்படின்னு பாக்குறா. அவ ஆம்பரான்னு பார்த்தா அது ஆம்பர்ல வேற ஏதோ ஒரு பொண்ணு தான். உடனே அங்கிட்டு இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், மியா உனக்கு என்ன காஃபி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம மியாவே நார்மல் காஃபியே போதும் அப்படின்னு சொல்லிடுறா. அப்படி சொல்லிட்டு இருக்க பேர் நம்ம மியாக்கு ஒரு போன் கால் வருது. அவனை எடுத்து ஹலோவும் கூட கேட்கல. உடனே அங்கிட்டு இருக்கிறவங்க ஒரு கட்ட குரல்ல, மியா உனக்கு உண்மையெல்லாம் தெரியணும்னா நீ மேப்பை ஃபாலோ பண்ணு அப்படின்னு போனே வச்சுறாங்க. நம்ம மியாவுமே என்னடா மேப் யாரா பேசுறது அப்படின்னு கேட்கறா. அதுக்குள்ள போனுமே வச்சிடறான். நம்ம மியாவுமே அப்படியே போன்ல பாக்குறா, ஏதோ ஒரு லொகேஷன் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்கிட்டு நம்ம தேவ காட்டுறாங்க. நம்ம தேவ ஒரு ஆத்தங்கர ஓரமா உட்காந்து அவனை அப்படியே கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பின்னாடி யாரும் நடந்து வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஆம்பர் தாங்க. இன்னும் அந்த தீவுக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கா. நம்ம தேவ நம்ம ஆம்பரை பார்த்தோன்னே பயங்கரமா பயந்து போயிடறான். உடனே டக்குன்னு அவன் கையில வச்சிருந்த வில்லல எடுத்து, ஆம்பர் ஒழுங்கா ஓடிடு பக்கத்துல வராத அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஆம்பருமே அதுக்கு, என்ன தேவ இப்பெல்லாம் பேசுற, நீ தான் என்னை வேணும்னு சொன்னேன், நீ லவ்லாம் பண்ண ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்கறான். நம்ம தேவமே அதுக்கு, அது நான் இல்ல, நீ என்ன மைண்ட் கண்ட்ரோல் பண்ண வச்சிருந்தனால பண்ண விஷயம் தான் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே நம்ம ஆம்பருமே இருக்கு, அப்புறம் எதுக்கு இப்ப என்னை பார்த்து நீ பயப்படுற அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம தேவ என்ன சொல்றானா, இப்ப வில்லு யார் கையில இருக்கு, என் கையில தான் இருக்கு, அப்ப நீ தான் பயப்படணும் அப்படின்னு சொல்றான். நம்ம ஆம்பருமே அதுக்கு, தேவ் நீ எனக்கு தேவையே கிடையாது, எனக்குள்ள அந்த மிச்சு தான் உனக்கு தேவை, அப்புறம் அந்த மியாவுக்கு தான் நீ தேவைப்பட்ட, அப்புறம் இன்னொரு விஷயம், மியாவெல்லாம் இப்போ உன்னை பார்த்து அடையாளம் தெரியுமானே தெரியல, அதனால நான் உனக்கு மியாவை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்றேன், ஆனா நீ எனக்கு இன்னொரு விஷயத்துல ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபேவர் கேட்கறான். ஆனா நம்ம தேவ் அதுக்கு, ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு, இல்லைன்னா அம்பு அப்படியே மூஞ்சில விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே நம்ம தேவமே அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்கிட்டு நம்ம மியா அந்த லொகேஷனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டா. அங்க யாரோ ஒரு ஆள் ஹூடி போட்டு நின்றுட்டு இருக்கான். நம்ம மியாவுமே யார் அது அப்படின்னு சொல்ல அவனும் திரும்பிடுறான். அது யாருன்னா நம்ம டூர் கைட் தேவ் தாங்க. நம்ம மியாவுமே அவனை பார்த்தது, தேவ் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, என்னை எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்றான். நம்ம தேவமே அதுக்கு, அதுதான் இந்த டார்க் வெப் இன்டர்நெட்லாம் இருக்கு, அது மூலியமா கண்டுபிடிச்சு உன்னை யாரும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓரமா இருக்கிற டென்ட்டுக்கு நம்ம மியாவை கூட்டு போறான். நம்ம மியாவுமே அவன்கிட்ட போறப்ப, எனக்கு நடந்த எல்லாமே பொய்ன்னு சொன்னாங்க, அங்க இருக்க டாக்ஸிக் கெமிக்கலால தான் எனக்கு இந்த மாதிரி இமேஜினேஷன் வந்துச்சுன்னு அவங்க எல்லாம் சொல்லி நீ நம்ப வைக்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்றான். நம்ம தேவமே அதுக்கு, எங்க வீட்லயுமே வந்து அப்படிதான் சொல்லி நோட்டீஸ்லாம் விட்டாங்க, ஆனா இது வெளியில தெரியக்கூடாதுன்றக்காண்டி தான் இப்படி பண்றாங்க, இது ஒரு பெரிய சம்பவம்னால இது பயங்கரமா மறைக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம மியாவுமே அதுக்கு, இதெல்லாம் யார் பண்றா அப்படின்னு கேட்க, நம்ம தேவதுக்கு, எனக்குமே சொல்லணும்னு ஆசைதான், ஆனா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான்.
உன் கூட இருந்த மத்த எல்லாத்தையுமே அவங்க குவாரண்டைன் பண்ணி வச்சுட்டாங்க, ஆனா உன்னைய மட்டும் அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றான். நம்ம மியாமே ஏன் என்னைய மட்டும் விடணும் அப்படின்னு கேட்க, அதுக்குமே நம்ம இல்ல எனக்கு எதுவுமே தெரியல மியா அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா தப்பிச்சு வந்த ஒருத்தவங்க மட்டும் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க பேஷண்டா. அது யாருன்னா உன் ஃப்ரெண்டு பெட்டல் தான் அப்படின்னு சொல்லி பெட்டல் இருக்க ஹாஸ்பிட்டலோட அட்ரஸுமே கொடுத்து நீ போ அப்படின்னு சொல்றான். நம்ம மியாக்கு இப்போ ஒரு டவுட் ஏற்படுது. என்னன்னா, தேவ் நான் உன்னை லாஸ்ட் டைம் பாக்குறப்ப நீ ஆம்பரால மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருந்தேன், அந்த தீவுல எங்க 50 பேத்தையும் போட்டு தளவும் பாத்துக்கிட்டு இருந்தேன், இப்ப எப்படி நான் உன்னை நம்புறது, என்னை மன்னிச்சிரு தேவ், இதுவும் ஒரு ட்ரிக்கா இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம். நம்ம தேவுமே அமைதியாவே நிக்கிறான். நம்ம மியா கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் நம்ம தேவ் இது சொன்னது நான் மட்டும் இல்ல மியா, என் கூட இன்னொருத்தவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்து ஒரு நெக்லஸ் எடுத்து காட்டுறான். அதாவது நம்ம மியா நம்ம ஹாரிட்ட நாங்க வரலைன்னா எங்களை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியாவோட அப்போ போட்டோ போட்டு ஒரு நெக்லஸ் கொடுத்திருந்தா பாத்தீங்களா, அதை நம்ம ஹாரி நம்ம தேவ்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்கான். ஹாரி அது உங்ககிட்ட கொடுத்தான் அப்படின்னு கண்டுபிடிச்சா நம்ம தேவுமே ஆமா ஹாரி தான் கொடுத்தா, அவன் உனக்காண்டி இப்ப ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். நம்ம மியாவும் இப்ப வேமா ஹாஸ்பிட்டல் தான் கிளம்பி போறா. அப்படியே அங்க நம்ம ஹாரி மியாவும் பரபரப்பா உள்ள போறாங்க. நம்ம ஹாரி நம்ம மியாட்ட இருக்கிற எல்லாத்தையும் ஹேக் பண்ணிட்டு மியா இன்னைக்கு இருக்கிற டீடைல்ஸ் படி நம்ம இப்ப நம்ம பெட்டல காப்பாத்தலைன்னா இன்னைக்கு சாயங்காலமே வந்து மத்தவங்க எல்லாத்துக்கூடயும் நம்ம பெட்டல அவங்க கூட்டு போய் குவாரண்டைன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றான். நம்ம மியா அதுக்கு ஹாரி கொஞ்சம் பொறுமையா இரு, இப்ப பெட்டல் நார்மல் ஆயிட்டால இல்ல முதல்ல குழந்தை மாதிரி தான் இருந்தா அதான் கேக்குறேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹாரியுமே இங்க இருக்க நோட்ஸ்ல பார்த்தா அவ நார்மலா இருக்க மாதிரி தான் போட்டுருக்கு, வா முதல்ல போய் அவ காப்பாத்து, சிசிடிவி இருக்க ரூமுக்கு போறேன் அவருமே ஷட் டவுன் பண்றேன், நீ அந்த நேரத்துல பெட்டல போய் வெளியில கூப்பிட்டு வந்துரு, நம்ம இருந்து எஸ்கேப் ஆயிருவோம் அப்படின்னு சொல்றான். நம்ம மியா அதுக்கு எல்லாம் சரிதான் ஹாரி, ஒருவேளை பெட்டல் நம்ம கூட வர பிடிக்கலனா, ஏன்னா என்கிட்ட சொன்ன மாதிரி இவட்டி ஏதாச்சும் ஒரு கதை சொல்லிருப்பாங்க, அதை அவன் நம்பிட்டு என் கூட வராம இருந்தானே என்ன பண்றது அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹாரி அதுக்கு ஏமா நீ கொஞ்ச நேரம் இப்படி பேசாம இருமா, கொஞ்சம் நம்பிக்கையோட அவளை போய் கூட்டுவா, அவ வருவா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இப்ப இங்கிட்ட அந்த குவாரண்டைன் பண்ணி வச்ச இடத்த காட்டுறாங்க. நம்ம லூக்கா பந்த வச்சு டொக்கு டொக்குன்னு அடிக்கிட்டு இருக்கேன், நம்ம ஜனாவுமே எப்பா கொஞ்ச நேரம் நீ சும்மா இருப்பா, எனக்கு தலைவலிக்குது டொம்மு டொம்முன்னு அதை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். ஒன்னு நம்ம கேலியும் ஜாக்கு இங்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறப்ப நம்ம கேலி நம்ம லூக்கா பார்த்து நீ எங்க கூட கொஞ்ச நேரம் வந்து விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்றான். நம்ம லூக்காமே சும்மா இல்லாம போயிட்டு நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டி இருந்த பில்டிங்குமே தள்ளி விட்டுறேன். சரி சரி எனக்கு விளையாட தெரியல அப்படின்னு வேணும்னு வம்பிழுக்கிறான். ஒன்னு நம்ம சாக்கு இருக்கு, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்க நம்ம லூக்கா உடனே எனக்கு நீ தான் பிரச்சனை, அந்த கேம்ப்ல இருக்கிறப்ப 4-5 பேர் நீ போட்டு அடிச்சிங்களேடா, நீ உன் பாய் ஃப்ரெண்ட் பிரெண்டன் எல்லாம் சேர்ந்து அப்படின்னு வம்பிழுக்கிறான். நம்ம சாக்கு அதுக்கு என்னது பிரெண்டன் என் பாய் ஃப்ரெண்டா பார்த்து பேசு அப்படி இப்படின்னு இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கேலியுமே இவங்க வந்து தடுக்க பாக்குறான். ஆனா அப்படியே பேச்சு முத்தி போய் அடித்தடி ஆகி போச்சு, 2 பேரும் அடிச்சு மல்லு கட்டி உருளவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்துல இந்த சைடு நம்ம மியா அந்த டாக்டர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கரெக்டா நம்ம பெட்டல் இருக்கிற ரூமுக்குள்ள போறா. கரெக்டா நம்ம ஜாக்குமே மெயின் ஆஃப் பண்ணா. கரண்ட் ஆஃப் ஆனோடனே நம்ம மியா உள்ளவரத பார்த்துட்டு யாரு அப்படின்னு கேட்க நம்ம மியாவே நான் தான் பெட்டல் அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம பெட்டல் கொஞ்சம் கூட யோசிக்காம மியா நீயா அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம மியாவே ஆமா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நேரம் இல்ல, நீ வேமா வா நம்ம போர்வில்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெட்டல கூப்பிட்டு போறோம். சரி சரி நான் வந்துடுறேன், அலெக்ஸ் அங்க உன் கூட தான் இருக்காளா அப்படின்னு கேட்கறா. நம்ம மியா அமைதியாயிட்டு நம்ம இப்ப அவ்வளவுதான் காப்பாத்த போறோம் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெட்டல இப்ப கூப்பிட்டு போறோம். இங்கிட்ட நம்ம அலெக்ஸ் ரொம்ப பரபரப்பா ஓடி போய் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வேமா வந்து காப்பாத்துங்க, அவங்க 2 பேரும் அடிச்சு சண்டை போட்டு 2 பேரும் செத்துருவாங்க போல அந்த அளவுக்கு சண்டை போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருந்து 2 பேருமே ரொம்ப பரபரப்பா ஓடி வந்து இவங்க எல்லாத்தையும் தடுத்துற பாக்குறாங்க. அதான் நமக்கே தெரியுது இதெல்லாம் இவங்க போட்ட பிளான். ஒண்ணு நம்ம அலெக்ஸ் நைஸா அவ பாக்கெட்ல வச்சிருந்த அந்த ஐடென்டி கார்டு எடுத்துட்டு அங்க இருந்து வெளியே போறதுக்கான அக்சஸ் வேணும் பாத்தீங்களா, அந்த கார்டை சுட்டுட்டு அப்படியே வெளியே ஓடி போறோம். நம்ம லூக்காவுமே நம்ம ஜாக் கேலி மட்டும் இங்க நிக்க வச்சுட்டு அப்படியே வெளியே ஓடிடுறேன். அப்படியே அங்க இருந்து 2 பேருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்பா இவங்க 2 பேரும் சண்டை போடல, நம்ம எல்லாம் ஏமாத்தி தப்பிச்சு போற போட்ட ஒரு பிளான் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படி இவங்க எல்லாத்தையும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அலெக்ஸ் ஜனாவும் ரொம்ப ஸ்பீடா வெளியில ஓடிட்டாங்க. நம்ம லூக்கா வெளியே ஓடி வர போறா அந்த கதவு மூடுறதுக்குள்ள அப்ப நம்ம லூக்காக்கு அந்த கதவு முன்னாடி ஒரு கருப்பான உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது. நம்ம லூக்காக்கு என்னடா அது திடீர்னு இப்பலாம் தெரியுது பயமா இருக்கே அப்படின்னு சொல்லி இருந்து பாத்துக்கிட்டே இருக்கான். அப்படியே அந்த உருவம் மறைஞ்சிருது. கரெக்டா நம்ம லூக்காவுமே மறைஞ்சிருச்சே வேம கதவு மூடுறதுக்குள்ள போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அதுக்குள்ள அந்த கதவு மூடிடுது. நம்ம அலெக்ஸ்மே ஐடியா வச்சு கதவு திறந்துலாம் வந்து ஹெல்ப் பண்ண பாக்குறேன் நம்ம லூக்காக்கு. ஆனா அதுக்குள்ள அந்த ஐடியோட அக்சஸ் லாக் பண்ணிட்டாங்க போல கதவு திறக்க. நம்ம அலெக்ஸ் சாரி நீ மன்னிச்சிரு லூக்கா, யாராச்சும் ஒரு ஆள் தப்பிச்சு போகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸும் ஜென்னாவும் அப்படியே கயர் எடுத்துட்டு வெளியே தப்பிச்சு போறதுக்கு ஓடிட்டாங்க. அதே நேரத்துல இந்த சைடு ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. என்னன்னா நம்ம தேவ் இருக்கான் பாத்தீங்க, அவனை பிடிச்சிட்டு போறதுக்கு அந்த சயின்டிஸ்ட் வந்துட்டாங்க. அப்படியே வந்துட்டு மயக்க மருந்தெல்லாம் போட்டு நம்ம தேவுமே பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா வழியில அவங்க நம்ம ஆம்பருமே பாக்குறாங்க. நம்ம ஆம்பரை ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, நம்ம ஆம்பரை ஒண்ணுமே பண்ண முடியாது போல, அதனால எதுவுமே பண்ணாம போறாங்க. நம்ம ஆம்பர் அப்படி நம்ம தேவ பார்த்து சிரிக்கிறான். நான் தான் சொன்னேன்ல உனக்கு ஆபத்து இருக்குன்னு, இப்ப மாட்டிக்கிட்ட பாத்தியா அப்படின்ற மாதிரி. இங்கிட்டு நம்ம மியா நம்ம டூர் கைட் தேவ் எங்க பார்த்தனோ அதே இடத்துக்கு தான் நம்ம பெட்டலுமே கூட்டு வந்திருக்கேன். நம்ம பெட்டல் நம்ம மியாட்ட நான் ஏதோ நீ என்ன அலெக்ஸ் தான் கூட்டு போறேன்னு நினைச்சு எங்க கூட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கறேன். நம்ம மியா அதுக்கு இங்கதான் நான் தேவ பார்த்தேன், தேவ் நமக்கு பிரீஃபா சொல்லுவான், ஹாரியுமே நம்மள டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காண்டி தான் போயிருக்கான், அதனால என்னன்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். கரெக்டா அந்த டென்ட்ல போய் பார்த்தா அங்க தேவ் இல்ல. நம்ம மியா என்னடா அவன் எங்க போனேன் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கா. அப்போ உள்ளக்க ஒரு ஃபைல் இருக்கிறத பாக்குறா. அதுக்கு மேல மியான்னு ஒரு நோட்ஸ் இருக்கு. அதை எடுத்து நம்ம மியா பாக்குறேன். என்னன்னா என்னால முடிஞ்ச அளவு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் மியா, இனிமே நீ தான் பாத்துக்கணும், அந்த தீவு பத்தி இருக்கிற எல்லா டீடைல்ஸுமே இதுலயே இருக்கு, உனக்கு தேவைப்படுற மத்த டீடைல்ஸுமே இதுலயே இருக்கு, இதுக்கு மேல ஏதாவது சொன்னா என் உயிருக்கு ஆபத்து, அதனால நீயும் ஜாக்கிரதையாரு நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம பெட்டல்மே இருக்கு. அந்த ஃபைல்ஸ்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறா. அதுக்கு நம்ம மியா இதுல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்த இடத்துல குவாரண்டைன் பண்ணப்பட்டிருக்காங்கன்றத பத்தி போட்டிருக்கு அப்படின்னு சொல்றான். நம்ம பெட்டல்மே அதுக்கு அப்படி அவங்க எல்லாம் எந்த இடத்துல மாட்டிருக்காங்க அப்படின்னு கேக்குறா. இப்ப கரெக்டா கேட்க அதே நேரத்துல அந்த சைடு நம்ம அலெக்ஸும் ஜென்னாவும் வெளியில தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க. அப்படியே ஒரு மலையோட உச்சில வராங்க. அது என்ன இடம் எங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஒரு கடற்கரையை பாக்குறாங்க. சரி நீ கடற்கரையை ஒட்டியே ஓடு,
ஓடு, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும், நீ அந்த சைடு போனா இந்த சைடு போறேன் அப்படின்னு பிளான் போட்டு 2 பேருமே ஓடுறாங்க. அப்பதான் நம்ம மியா இங்கிட்டு சொல்றா, அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னா லாக்வெல் இன்ஸ்டிடியூட்னு ஒரு இன்ஸ்டிடியூட்ல அவங்க மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றா. நம்ம பெட்டலுமே அதுக்கு அப்படி அந்த இன்ஸ்டிடியூட் எங்க இருக்குன்னு பாரு, வேமா நம்ம போய் அவங்களை காப்பாத்திட்டு வருவோம் அப்படின்னு சொல்றா. நம்ம மியா அப்படியே பயத்தோட அந்த இடம் பேராகிரீன் ஹைலாண்ட்ல தான் இருக்கு, அவங்க தப்பிச்சே போகல, இன்னும் அங்கதான் மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றா. கரெக்டா அலெக்ஸுமே புசுர கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள அந்த இன்ஸ்டிடியூட்ல இருந்து வந்து நம்ம அலெக்ஸ லாக் பண்ணிட்டாங்க, சுத்து போட்டு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒண்ணு இங்கிட்ட நம்ம மியா இப்ப நம்ம தேவ் அலெக்ஸ் எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நம்ம மறுபடியும் அந்த பேராகிரீன் ஐலாண்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றா. ஆனா நம்ம ஜென்னா மட்டும் எப்படி எஸ்கேப் ஆயிட்டா போல, அவளை காட்டவே இல்ல. இப்ப இங்கிட்ட அந்த இன்ஸ்டிடியூட்ல ஒரு டாக்டர் அப்படியே உள்ள நடந்து வராங்க. அது யாருன்னா நம்ம மியாக்கு தெரப்பி கொடுத்தாங்க பாத்தீங்களா, ஒரு சைக்காலஜி டாக்டர், அவங்க தான். அதாவது இதுவுமே அவங்க பிளான்ல ஒரு ஆள் தான், அதனாலதான் இங்க இருந்து ஒரு ஆள் அங்க டாக்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த டாக்டர் நேரா உள்ள போயிட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த அனிமேஷன் இருந்துச்சு பாத்தீங்களா, அதை குத்திட்டு இப்போ உனக்கு எப்படி இருக்கு, ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுதா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பேஷண்ட்மே அதுக்கு அது யாருன்னு காட்டல, முதுக தான் காட்டாங்க. அந்த பேஷண்ட்மே அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்ப இங்க இருந்து விடுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த டாக்டர், அவ்வளவு சீக்கிரம் உன்னை இங்க இருந்து விட முடியாது, நீ ஒரு மெடிக்கல் மிராக்கிள், உன்னை வச்சுதான் ஒரு புது யுகமே உண்டாக போகுது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் அந்த பேஷண்ட் யாருன்னு காட்டுறாங்க. அவ என்ன சொல்றானா, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, இப்ப எனக்கு செகண்ட் சான்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கு லைஃப்ல, இப்ப எனக்கு தேவைப்படுறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், என் வாழ்க்கை எனக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அது யாருன்னா நம்ம மிஜு தாங்க. இவங்க எல்லாரும் குவாரண்டைன் பண்ணப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதே இன்ஸ்டிடியூட்ல தான் நம்ம மிஜுமே அவங்க வச்சிருக்காங்க. ஆனா இப்ப நம்ம மிஜ் ரொம்பவே பயங்கரமா இருக்கா, அவளோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஒயிலட் கலர்ல மின்னுது. இப்படி ஒரு ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு சீனோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. இனி வரப்போற 7 எபிசோடுமே ஒரு வேற லெவலான எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்க போகுது. அதனால எந்த ஒரு எபிசோடுமே மிஸ் பண்ணாம எல்லா எபிசோடுமே ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் அந்த சீசன் பார்த்ததுக்கான ஒரு அர்த்தமும் கிடைக்கும். இல்லைன்னா யார் இவங்க, எதுக்காண்டி அந்த தீவுக்கு போனாங்க, என்ன ஆச்சுன்றது ஒரு புரியாத புதிராவே போயிடும். அதனால மறக்காம எல்லா எபிசோடும் ட்ரை பண்ணி பாருங்க. கூடவே இந்த சீரிஸ் நம்ம சீசன் 2 வரைக்கும் வந்திருக்கோம்னா அதுக்கு எல்லா காரணம் நீங்க பண்ண சப்போர்ட் தான். அதே சப்போர்ட்டை அப்படியே சீசன் 2க்கும் பண்ணிவிட்டீங்கன்னா நம்ம சீசன் 2 வேகமா பார்த்து முடிச்சிடலாம். அதனால மறக்காம ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு விட்டுருங்க. கூடவே அந்த லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. அப்படியே உங்களுக்கு இந்த சீரிஸ்ல எந்த கேரக்டர் பிடிச்சிருக்குன்றதையும் மறக்காம கமெண்ட்ல போட்டுடுங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் டேரா டாடா.